Hello friends, welcome back to our channel Aari World. இந்த வீடியோவில் நம்ம ஒரு அழகான ஆரி ஸ்லீவ் டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுதான் நான் ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஸ்லீவ் டிசைன். இனி இந்த டிசைனுக்கு நம்ம ஆரி ஒர்க் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சென்டரில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் இந்த கோல்டன் கலர் ஸ்டோனை இந்த மாதிரி ஒட்டி எடுத்திருக்கேன். இனி இது நல்லா காய்ச்சதுக்கப்புறம் சுகர் பீட் வச்சு அவுட்லைன் கொடுத்து எடுத்துக்கலாம். நான் வந்து பீட்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த நார்மல் சீயிங் த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நீடிலில் சுகர் பீடை லோட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் வந்து நீடில் நம்பர் 24 வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இனி இந்த கோல்டன் கலர் பீட்ஸை சுற்றி நம்ம அவுட்லைன் கொடுத்து எடுத்துக்கலாம். இனி நெக்ஸ்ட்டு இந்த ப்ளூ கலர் குந்தன் ஸ்டோனை நான் வந்து இந்த பூ டிசைன் மாதிரி போட்டிருக்கேன்ல, அதில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த இடத்துல இதை வந்து ஒட்டி எடுத்துக்க போகிறேன். இப்போ இது நல்லா காயட்டும். இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் இனி இந்த பீட்ஸை சுற்றி நான் வந்து சுகர் பீட் வச்சு அவுட்லைன் கொடுத்து இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இப்போ ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்து முடிச்சிட்டோம். இனி நெக்ஸ்ட்டு அதை சுற்றி நான் வந்து திரும்ப ஒரு சுகர் பீட் ஒரு கட் பீட் இந்த மாதிரி நீடில் லோட் பண்ணிவிட்டு திரும்ப அதுக்கு மேலே செகண்ட் லேயராக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒவ்வொரு பீட்ஸாக வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக அந்த டிசைன் வந்து இதே மாதிரி கிடைக்கும். இப்போது இதே மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போது ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இனி நெக்ஸ்ட்டு 2 சைடும் கொடி டிசைன் மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன்ல, அந்த இடத்துல சுகர் பீட்ஸ் வச்சு அதுக்கு மேலே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே இந்த மாதிரி வளைஞ்சி வரக்கூடிய டிசைன் எல்லாமே நீங்கள் வந்து ஒவ்வொரு பீட்ஸாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக அந்த வளைவு எல்லாமே உங்களுக்கு நீட்டாக கிடைக்கும். நீங்கள் 2 இல்லைனா 3 பீட்ஸ் வச்செல்லாம் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த கர்வ் லைன்ஸ் எல்லாமே வராது, வளைஞ்சி ஒரு மாதிரி வரும். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி வளைஞ்சி வரக்கூடிய டிசைன்ஸ் எதுவாக இருந்தாலும் ஒவ்வொரு பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இதே மாதிரி ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய கொடி டிசைனையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது 2 சைடுமே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இனி நெக்ஸ்ட்டு இந்த லீஃப் டிசைன் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நீடில் நான் இந்த மாதிரி 4 கட் பீட் லோட் பண்ணிவிட்டு அந்த லீஃப் ட்ரா பண்ணியிருக்கேன்ல, அதோட சென்டர் லைன் ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அதுக்கு பக்கத்துலேயே திரும்ப இதே மாதிரி கட் பீட் லோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கீழே வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கும் போது உங்களுக்கு வந்து கரெக்டாக லீஃப் டிசைன் மாதிரி அது கிடைக்கும்.
இப்போது இதே மாதிரி ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய லீஃபையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். இனி நெக்ஸ்ட்டு இந்த கோல்டன் கலர் குந்தன் ஸ்டோனை இந்த கொடி டிசைன் மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன்ல, அதுக்கு சைடில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கலாம். இனி நெக்ஸ்ட்டு இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த டிசைனில் திரும்ப நான் வந்து இந்த மாதிரி கோல்டன் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு அதோட எண்டில் இந்த மாதிரி ஒரு பியர் பீட் ஒரு சுகர் பீட் இந்த மாதிரி வச்சு அதோட எண்டில் ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போது ரெண்டு சைடுமே அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இனி இந்த டிசைனில் சென்டரில் நான் வந்து ஒரு கட் பீட் ஒரு சுகர் பீட் இந்த மாதிரி வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு இதோட எண்ட் அண்ட் சைடில் வந்து நான் இந்த வீட் பீட் இதை வந்து கோதுமை பீடுன்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு பீட் அண்டு ஒரு பியூர் பீட் இந்த மாதிரி வச்சு சைடில் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போது இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். இனி இந்த கோல்டன் பீடை சுற்றி நான் வந்து இந்த சர்தோசி யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுத்து எடுத்துக்க போகிறேன். சர்தோசி வச்சு ஸ்டிச் பண்ணும்போது மேக்ஸிமம் நீங்கள் வந்து நார்மல் சீவிங் த்ரெட் வச்சு யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க முடியும். சரி த்ரெட் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும், ஸோ அதனால் அது வந்து கொஞ்சம் சிக்கு விடும். ஸோ நீங்கள் வந்து அதுக்கு பதில் நார்மல் சீவிங் த்ரெட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக சர்தோசி ஒர்க் வந்து பண்ணலாம். இப்போ ஃபுல்லாகவே அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இனி சைடில் இருக்கக்கூடிய அந்த டிசைன்லேயும் ஒரு கட் பீட் ஒரு சுகர் பீட் இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். இப்போ அந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இனி இதுக்கு மேலே நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு திரும்ப இந்த ப்ளூ கலர் ஸ்டோனை வந்து அந்த இடத்துல ஸ்டிக் பண்ணி எடுத்திருக்கேன். எப்போவுமே க்ளூ அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் திக்காகவே அப்ளை பண்ணி அந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே ஸ்டிக் பண்ணுங்கள். அண்ட் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே நெக்ஸ்ட் ஒர்க் பண்ணுங்கள். அப்போ தான் ஸ்டோன்ஸ் வந்து சீக்கிரமாக ப்ளவுஸ்லேருந்து விழாமல் இருக்கும். ஸோ திக்காக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி நெக்ஸ்ட்டு இந்த டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு சென்டரில் இந்த பியர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு அதை சுற்றி நான் வந்து மறுபடியும் சுகர் பீட் வச்சு அவுட்லைன் கொடுத்து எடுத்துக்க போகிறேன். இப்போது ரெண்டு சைடுமே நம்ம அவுட்லைன் கொடுத்து எடுத்தாச்சு. இனி நெக்ஸ்ட்டு இந்த சுகர் பீட்க்கு மேலே நான் வந்து இந்த 3mm கோல்டன் பீட் யூஸ் பண்ணி திரும்ப மேலே செகண்ட் லைனில் ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கும்போது ஒரு குட்டி ஃப்ளவர் டிசைன் மாதிரி கிடைக்கும். இப்போ இந்த டிசைன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனி இந்த இடத்துல நம்ம ஒட்டி வச்ச ஸ்டோன் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இனி அதுக்கு மேலே அது திரும்ப நான் வந்து சுகர் பீட் யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுத்து எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த டிசைன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுதான் இந்த ஆரி ஸ்லீவ் டிசைனோட ஃபைனல் லுக்.
இந்த வீடியோவில் பார்த்த ஆரி டிசைன் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.